ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. அடுத்து சொல்றது என்ன? ஊழல். இது வரைக்கும் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க? இப்போ உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்களில் 1730 நாட்களில் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்களோ நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. இப்போது உங்கள் முன்னாடியும் கேட்குறேன். இந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்துக்கு கூட முறையாக தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குது. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. நாங்கள் எதுக்காகவும் இவ்வளவையும் பேசுகிறோம்னா, நம்முடைய இந்திய நாடு ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு தான் இவ்வளவையும் சொல்கிறோம். நாங்கள் நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம். பாஜகவோ ஃபார்மாலிட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்கள் தான் நாட்டினோட அடித்தளம். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை பாஜக உணர்ந்து செயல்படணும் தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை காப்பாற்றுறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். என்டிஏ என்கிற பேரில் தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. நான் கேட்குறேன், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்கிறாங்க? தமிழ்நாட்டு மேலே பாஜக வலுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? அதனால தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரோகங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், என்டிஏவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும். நான் மக்களை நம்புகிறவன். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழுறவன். இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன். அதுக்காகத்தான் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் குரலையும் கேட்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் எதிர்கட்சிகளை சேர்ந்த பலரும் பேச இருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன். அதில் அவதூறுகளை புறந்தள்ளிவிட்டு ஆக்கபூர்வமான கவனத்தில் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் 2.0 அரசு அமைய நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த தமிழ்நாடு சமிட் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.